வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் வே. அண்ட் இன்னும் பார்க்குற மூவி வந்து பிளான் பி 2024 ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் மேலேயே வந்து நான் மூவி ரிவ்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த பிளான் பின்ற படத்துக்கு ஒரு அவங்களோட ப்ரெஸ் டீம் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணி இந்த படத்தை பார்க்க வச்சு இதுக்கு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்களோட அந்த சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மெயிலில் அவங்க பேசின விதம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனாலே இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து பைப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஜாலியான டைப்பு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ஆகுது. அன்மேரிட் விமன். ஏற்கனவே ஒரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து பார்த்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு புக் ரைட்டரும் கூப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீல் ஒன்று கிடைக்கிது, புக் ரைட்டிங்கான டீல். ஸோ அதில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்க்கான அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு புக் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் தராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப ட்ரங்கனில் இருக்கிற சமயத்தில் தன்னோட எதிர் வீட்டில் எவன்னு சொல்லிட்டு ஒரு நேபர் இருப்பார். அவர் வந்து அப்பியரன்ஸு ஓகே, பட் வந்து பெருசாக வந்து நம்ம பைப்பில் வந்து எவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அன்றைக்கி என்னன்னு தெரில, குடிபோதையில் ஒரு 1 நைட் ஸ்டாண்ட் வந்து எவனோட பண்ணிடுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் லேட்டர் இந்த புக் டீல் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த டைமில் அந்த புக் அந்த டீல் கிடைக்கிற அந்த ஆஃபீஸ்லேருந்து வாங்கி எடுத்துடுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை எவன்கிட்ட சொல்லணும்னு பார்த்தா, அவன் வந்து ஒரு மாதிரி சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஒரு மேன் சைல்டுக்கான எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கான். ஸோ அதனாலே வந்து இவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து இவனை போய் என் குழந்தைக்கு அப்பனா எல்லா அடிச்சுனாலும் அப்பான்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தான் கேமரன் சொல்ல போகிற இன்னொருத்தர் அவர் வந்து ஒரு பேங்கிங் செக்டரோட வேலை செய்கிறாரு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனு. ஸோ அவர் வந்து பிடிச்சி அவரை வந்து லவ் பண்ணி தென் அவரோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தென் அவர் மூலியமாக இந்த குழந்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்கும் போகுது. அப்போன்னு பார்த்து நம்ம பைப்பருக்கு வந்து அவங்களோட கில்ட் வந்து புஷ் பண்ணிடுது. ஸோ வந்து இந்த கேமரன்றவருக்கு வந்து இவங்களால ஒரு ட்ரூ லவ்வை வந்து கொடுக்க முடியாது. இப்போதைக்கு வந்து நடித்தாலுமே போக போக அந்த நடிப்பு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காதுன்றதுக்காக. அண்ட் இன்னொரு பக்கம் இவர் வந்து ஒரு சமயத்தில் வந்து நம்ம பைப்பரை வந்து ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். இந்த ப்ரெக்னென்ட் விமென்ஸ் மட்டும் போகிற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்கு கூப்பிட்டு போக முடியாது. அந்த டைமில் நம்ம எவன் கூப்பிட்டு போவார், நல்லாவும் பார்த்துப்பார். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க, எவனா அப்படின்னா கேமரனா சொல்லிட்டு கடைசியில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து யூஸ்வலாக முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆவரேஜான படம் நான் சொல்லுவேன். அண்ட் கேஸ்டிங் எல்லாருமே புது மெம்பர்ஸ். ஆக்டிங் ஓரளவு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பைப்பர்ன்றவங்க ஆக்டிங் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. 2-3 இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கப்புள்ஸாவோ இல்லை ஒரு கப்புள்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த படத்தை வந்து எடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 ரோல்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம படி சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே.